அனைவருக்கும் வணக்கம். நேத்து நைட் நம்ம எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தோம். அந்த டைம்ல ஆபரேஷன் சந்தூர் அப்படிங்கிற ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நம்மளோட பாரத பிரதமரோட தலைமையில நம்மளோட இந்தியன் ஆர்மி வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்க காஷ்மீர் இந்த 2 இடங்கள்லயும் 9 தீவிரவாத கேம்பை வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா மன்சூர் ஆசர் அப்படிங்கிற ஒரு நபரை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். 1999 2001 பார்லிமெண்ட் அட்டாக், 2019 நடந்த புல்வாமா தாக்குதல், இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்த ஜெய்சி முகமது அமைப்போட தலைவரா இருந்தார். அந்த இடத்தையும் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கறது நம்ம இப்போ செய்திகள் மூலமா தெரிஞ்சுட்டு வரும். நம்மளோட பாரத தேசம் வந்து ஒரு பாதுகாப்பான கையில இருக்கு அப்படிங்கிற உணர்வை வந்து இன்னைக்கு காலையில நான் ஃபீல் பண்ணேன். இதுக்கு காரணம் ஒருவேளை ஆபரேஷன் சந்தூர் அப்படிங்கிற பேரா கூட இருக்கலாம். இது க்ளோஸ் டு மை ஹார்ட்டா ஒரு ஹாப்பி டியர்ஸ் கொடுத்துச்சு. நம்ம பாதுகாப்பா இருக்கோம்னு நம்ம மனசுக்குள்ள தோணுன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெண்ணை தன்னோட கணவனை வந்து கண்ணு முன்னாடியே சுட்டு கொள்றாங்க. அந்த பெண்ணோட கண்ணீருக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கற மாதிரி இந்த பேர் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம துப்பாக்கியை வச்சு சுட்டது மட்டும் தாண்டி மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்ன வார்த்தை, அதுக்கான பதிலடிய மோடிஜி தன்னோட செயல்கள் மூலியமா கொடுத்திருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதையும் தாண்டி பாகிஸ்தான்ல இருந்த முக்கியமான தலைவர்கள் பிரதமர்கள் எல்லாம் வந்து இப்படி சுட்டுட்டாங்க, இதுக்கான தக்க பதிலடி நாங்க கொடுப்போம், இதுக்கு வந்து பாகிஸ்தான் மக்களும் பாகிஸ்தான் ராணுவமும் தயாரா இருக்கு அப்படின்லாம் அறிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா நீங்க பின்வாங்கினீங்கன்னா நாங்களும் பின்வாங்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையை யார் முதல்ல ஆரம்பிச்சாங்கன்னு உலக நாடுகளுக்கே தெரியும். உலக நாடுகள் மொத்தமா வந்து முக்கியமான நாடுகள் எல்லாமே நம்மளோட பாரத தேசத்துக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. 1999 நம்மளோட பாரத தேசத்தை காப்பாத்துறதுக்கு கார்கில் வாரோட கார்கில் நாயகனா வாஜ்பாய் ஐயா நம்ம பாரத தேசத்தை காப்பாத்தினாரு. இப்போ நம்மளோட மோடிஜி ஐயா வந்து உலகத்தோட விஸ்வகுருவா நம்ம பாரத தேசத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி பெண் சக்திக்கு எவ்வளவு முக்கியம் இருக்கு பாரத தேசத்துல அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ற மாதிரி ஒரு பெண்ணோட குங்குமத்தை அழிச்சு உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்போம். அதையும் தாண்டி இந்த பிரஸ் மீட்ல 2 பவர்ஃபுல்லா ஒரு பெண் சிங்கமா வந்து 2 பேர் இருந்தாங்க. கார்னல் ஷோபியா மற்றும் துணை தளபதியா இருந்த வியோமிகா அவர்கள் வந்து கொடுத்த பிரஸ் மீட்டும் நம்மளுக்கு கூஸ் பம்ஸ் கொடுக்கற மாதிரி இருந்துச்சு. நம்ம பாரத தேசம் பாதுகாப்பான கையில தாங்க இருக்கு. வணக்கம், ஜெய்ஹிந்த்.